Hi friends, welcome to Aishu Lifestyle. இன்னைக்கு ஈஸியா எப்படி பிரியாணி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் எல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க. நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன், 1 kg ரைஸ் எடுத்திருக்கேன். தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ், கர்ட், சில்லி, தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, பட்டை, லவங்கு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதில் புதினா, கொத்தமல்லி 2 ஒன்றா கிள்ளி வச்சுருக்கேன். உப்பு எடுத்திருக்கேன், எண்ணெய் எடுத்திருக்கேன். வாங்க ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, கிராம்பு, பட்டை, லவங்கம் போட்டுப்பேன். கரம் மசாலாலாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகா 5 பச்சை மிளகா கீத்து பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்குவேன். வெங்காயம் வந்து 1 kgக்கு நீங்கள் 1/4 kg போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 5 வெங்காயம் நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பச்சரிக்கு மிச்சம் எடுத்து வச்சுருக்கேன், பச்சரி போட்டுக்கலாம் மீதி வெங்காயத்தில். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வெங்காயம் வந்து வதங்கிடும், கலரும் எல்லோ கலரில் நல்லா இருக்கும். கலர் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகும், அதுக்கப்புறம் ப்ரௌன் கலராக வந்துடும். அது வரைக்கும் நம்ம நல்லா கை விடாமல் கலரிக்கலாம். தீயக்கூடாது, ப்ரௌன் கலரில் வந்தால் போதும், தீயாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்படியே வெங்காயத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாதீங்க, ஏன்னா அடி பிடிக்கும். நம்ம தக்காளி போடும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டுக்கலாம். இது என்னோட ஐடியா. நான் அப்படி தான் சமைப்பேன். வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள், கலர் நல்லா ப்ரௌன் கலரில் மாறி இருக்கு. இப்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் 1/4 kg எடுத்திருக்கேன். அதாவது அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 தக்காளி எடுத்துக்கோங்க, 1 kgக்கு கரெக்டாக இருக்கும். வந்து 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிவிட்டேன். வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளி கூட சேர்ந்து இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கி வரும். நம்ம வெங்காயத்து கூட சேர்த்து இருந்தோம்னா அடி பிடிக்கும். இப்போ தக்காளி கூட சேர்த்து கலக்கும் போது அடி பிடிக்காது. நம்ம ஏன்னா தக்காளியிலேருந்து தண்ணி விடும், அதனால அடி பிடிக்காமல் பிரியாணி அடி பிடிக்காமல் நல்லா வரும். தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா பாருங்கள். இப்போ நான் புதினா, கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் அலசிக்கலாம், மண் இருக்கும். நல்லா அலசிட்டு தண்ணி நல்லா பிழிஞ்சிக்கிட்டு பிரியாணிக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கேன். இது ஃபைனலாக தம் பண்ணும்போது மேலே போட்டு தம் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, வேணும்னா நேச்சுரல் கலர்லேயே நீங்கள் விட்டுடலாம். நான் கொஞ்சமாக கலர் போட்டிருக்கேன். தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம
1 kg சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது கூடவே ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். இது போதுமான அளவாக இருக்கும். நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அளவுகளை நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ நான் ஒரு சின்ன பவுலில் ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும். நான் கர்ட் எடுத்திருக்கேன். கர்ட் போட்டுக்கிறேன். இப்போது நல்லா வந்து சிக்கன் வந்து தண்ணி விட்டு ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நான் 1 kg ரைஸ் எடுத்திருக்கேன். நான் அளவு வந்து இதில் இந்த பாத்திரத்தில் எனக்கு வந்து 2.5 கப்பு வந்து அரிசி வந்தது. நான் வந்து 2.5 கப்புக்கு டபுளாக வைக்கணும். 2.5 கப்புனா எனக்கு வந்து 5 கப்பு நான் வந்து தண்ணி வைக்கணும். 1க்கு 2 அந்த விதத்தில் வந்து தண்ணி வந்து வைக்கணும். நான் இதில் 2.5 கப்பு எடுத்திருக்கேன். நான் 5 கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த தண்ணியை இந்த கிரேவியில் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் இதை மூடி போட்டு மூடி வைக்கிறேன். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். பார்த்துட்டு உப்பு காரம் எப்படி இருக்குன்னு அளவுலாம் பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருந்ததுன்னா அரிசி போட்டு தம் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிச்சு. நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கொதிப்பட்டு வந்திருக்கு. இப்போது நம்ம அது கழுவி வச்ச அரிசியை வந்து கொட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி நிலையில் இருக்குது. இந்த டைமு உப்பு காரம் வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் சரியான அளவில் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அரிசி போடுங்க. இந்த தண்ணி டேஸ்ட் பார்க்கும்போது ஒரு கல் உப்பு அதிகமாக தெரியணும், கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமாக தெரியணும். அப்போ தான் அரிசி போட்டதும் ரெண்டுத்துக்கும் ஈக்குவலேஷன் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு போட்டுக்கோங்க. இப்போ அரிசியும் தண்ணியும் கலரி விட்டுக்கோங்க. அரிசி ஒடியாத அளவுக்கு கலரிக்கோங்க. இப்போ மூடி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் சாப்பாடு வெந்துடும். அப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். விதையெல்லாம் போடக்கூடாது. லெமன் ஜூஸ் மட்டும் விட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தூவிடுங்க. தூவிட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். சாப்பாடு இப்படி எல்லாம் ஒன்று சேர பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு மூடி தம் பண்ணிக்கலாம். நான் வந்து இடிக்கல் இருக்குது, இடிக்கல் வச்சு தம் பண்ணிக்கிறேன். இது 10 நிமிஷம் தம்மாக இருந்தால் போதும். இப்போது கீழே இறக்கி வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்ம செஞ்ச பிரியாணி
ரெடி ஆயிடுச்சு. இது எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.